விநாயகர் சதுர்த்தி வந்தாவே எல்லோருக்கும் நினைவுக்கு வர்றது கொலக்கட்டைங்க. அது மட்டும் இல்லை, விநாயகருக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்காக அன்னைக்கு வந்துட்டு ரொம்பவே வேலைகள் அதிகமாக இருக்கும். இந்த வேலையை சுலபம் பண்ணுறதுக்காக நம்ம கொலக்கட்டை ப்ரீமிக்ஸாக நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதை வச்சு ஈஸியாக எப்படி கொலக்கட்டை செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம 1 கிலோ பச்சரிசியை நல்லா கழுவிட்டு காட்டன் துணியில் போட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த காஞ்ச பச்சரிசியை ஒரு வடசட்டியில் போட்டு நல்லா வாசனை வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். அது கூட பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ பாசிப்பருப்பும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது ரெண்டும் வறுத்துட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ரவை அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதை வச்சு எப்படி கொழுக்கட்டை செய்யறது நம்ம பார்க்க போறோம். அதுக்கு 1 கப்பு மாவு எடுத்துருக்கிறோம். அதுக்கு 1 கப்பு வெல்லத்தை ஒரு சாஸ்பான்ல சேர்த்துட்டு 2 கப்பு தண்ணி சேர்த்து வெல்லத்தை நல்லா கரையிற வரைக்கும் கொதிக்க விடலாங்க. கரைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பேன் வச்சுட்டு அதுல 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அதுல நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாவு சேர்த்துட்டு கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இந்த வறுத்த மாவுல நம்ம கரைச்சி வச்சிருக்கிற வெள்ளக்கரசலை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாங்க. வெள்ளக்கரசல் சேர்த்துனோடனே கொஞ்சம் திக்காகி வரும். அடுப்பு லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா கலரி கொடுக்கலாம். ஒரு 50% அதுலேயே வெந்துருங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது கூட துருவி வச்சிருக்க தேங்காயும் சிறிதளவு சேர்த்துட்டு சிறிதளவு ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம். நல்லா அடுப்பு சிம்ல வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம். இது வெந்ததுக்கு அப்புறம் இந்த மாவு கொஞ்சம் திக்கானதுக்கு அப்புறம் நம்ம கொலக்கட்டை அச்சில் ஃபில் பண்ணிட்டு இந்த மாதிரி மோல்டுல இருந்து எடுத்து இதை ஸ்டீமர் பிளேட்ல வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா உடனடியான கொலக்கட்டை ரெடிங்க. இந்த கொலக்கட்டை மாவு எப்போ நமக்கு டைம் இருக்கோ அப்போ நம்ம ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபுடி தமிழை ஃபாலோ பண்ணுங்க.